எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விடுதலை பார்க்கினுடைய ரிவ்யூ பற்றி தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். விடுதலை பார்ட் 2 இந்த படத்தை வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு மற்ற படங்களை அணுகிற மாதிரி அணுகாமல் இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்லேருந்து அணுகலான்னு நினைக்கிறேன். பொதுவாக நல்ல பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே ஒத்துக்கிற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து அந்த படத்தினுடைய கதை தான். ஆனா, முதல் முறையா இந்தியன் சினிமாலயே படத்தினுடைய ஹீரோ வந்து டயலாக்ஸ் தான் அப்படி சொல்லி ரொம்ப கன்வின்சிங்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். இந்த படத்துல வர டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆழமான டயலாக்ஸ். சில இடங்கள்ல வந்து புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா, அது அவங்களே வந்து எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளுக்கு விளக்கிறாங்க. இது எந்த விதத்துலயுமே வந்து ஒரு செமினார் மாதிரி இல்லாம, ஒரு கிளாஸ் மாரி இல்லாம, காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ, அத அழகா கையாண்டிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த படத்தினுடைய டீசர் வெளியானபோது, விஜயினுடைய ரசிகர்கள்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு கருத்த வந்து Facebookல, Twitterலலாம் வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் வந்து அவரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விஜய்க்கு ஆப்போசிட்டா. அதான் டயலாக் மூலியமாக தத்துவம் இல்லாத தலைவன் அப்படி சொல்லி ஒரு டயலாக் ஒண்ணு வரும்ல. அதுக்கு வந்து இவங்க ரொம்ப முட்டு குடுத்துட்டுருந்தாங்க. ஆனா இந்த படத்த நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்துல ஏன் அந்த டயலாக் வச்சாங்க, அந்த டயலாக் அந்த கன்வின்சிங்க ஒரு சீன் மூலியமாக ரொம்ப அழகா கையாண்டிருப்பாரு வெற்றிமாறன். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னாலுமே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலுமே, அந்த டயலாக் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். அது ரொம்ப கன்வின்சிங்காவும் இருந்துச்சு. நீங்க போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். இந்த படம் வந்து ஒரு வுமன் எம்பவர்மென்ட் பத்தி பேசுது. அதே சமயத்துல ஒரு தத்துவவாதிகள் வந்து எவ்வளவு போராடுறாங்க மக்கள்ட்ட போயி, தன்னுடைய ஐடியாலஜி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, அதையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதே சமயத்துல ஒரு அதிகார வர்க்கம் ஒரு காமன் மேன எப்படி தன் வசதிக்காக யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இந்த படத்துல டெக்னிக்கலா சில குறைகள் இருக்குதான். அந்த வாய்ஸ் சீக்வென்ஸ் வந்து மிஸ் ஆகுது. டயலாக் டப்பிங்க்கும், அவங்க பேசுற மூவ்மெண்ட்ஸ்க்கும் வந்து சிலதெல்லாம் மிஸ் ஆகுது தான். அதே மாரி லைட்டிங் சின்ன சின்ன குறைகள் இருக்கு லைட்டிங்ல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆக்டர்ஸ் குடுத்த ஒரு 100% எஃபோர்ட்டுக்கும், அந்த டயலாக்ஸுக்கும் இந்த குறைகள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாத மாரி தெரியுது. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சவாலான ஒரு படம். ஏன் சவாலான ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் இல்லாம, ஒரு யாரையுமே அக்யூஸ் பண்ணாம, ஒரு ஐடியாலஜிய காமன் மேன் புரியிற மாரி ப்ரீச் பண்றது இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். அத வந்து டக்குன்னு எல்லாமே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு கட்சிக்குள்ள கொண்டு போய் அடைச்சிருவாங்க. வெற்றிமாறன் இந்த கட்சியை சேர்ந்தவரு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அடைச்சிருவாங்க. அப்படி யாரும் தன்னை வந்து அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டயலாக்ஸ் மூலியமாக நிறையா மெனக்கெடல்கள வந்து குடுத்துருக்காரு நம்ம வெற்றிமாறன் அவர்கள். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 18+ படம் தான் இது. இது கண்டிப்பாக 18+ இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்த பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரத்த காட்சிகள்லாம் இருக்கு. அவங்க பிளர் பண்ணியிருந்தாலுமே அதோட பாதிப்பு வந்து நம்ம உள்ள கடத்தப்படுது. ஸோ அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்த பார்க்கணும். இந்த படத்துல இளையராஜாவுடைய இசை வந்து அங்கருந்து வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த காலகட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த காலகட்டத்துல இப்படியெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்வின்சிங்கா வெற்றிமாறன் சொல்லியிருந்தாலும் கூட, அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா அமைஞ்சது வந்து அந்த காஸ்டியூம்ஸும், அதே சமயத்துல வந்து அந்த கேஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த கென்னோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த கருப்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காக அவர் அந்த பேருக்காக அவர் போராடுற விதம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இசையை தாண்டி ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கு, அதே சமயத்துல வந்து காஸ்டியூம் டிசைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் இது எல்லாமே வந்து அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது 100% அது சூட் ஆகுது. இந்த படம் வந்து நெறைய இடங்கள்ல கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அதே சமயத்தில வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த காமன் மேனோட வெற்றிய வந்து தன்னோட வெற்றியா கொண்டாடுற பல சீன்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கு. இந்த தியேட்டர்ல நான் உணர்ந்தேன் நானு. நெறைய இடங்கள்ல கைத்தட்டுற இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் நமக்கு சொல்ற மாரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் இருந்துகிட்டே தான் இருப்பான். யாராவது ஒருத்தன் மேல இருக்கிறவனுக்கு அடங்கி போய்க்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த சிஸ்டம். அந்த சிஸ்டத்த எப்படி உடைக்கிறது? காமன் மேனா இருந்துட்டு அந்த சிஸ்டத்த நீங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கையாண்டுருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 4.2 குடுப்பேங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண வெற்றிமாறன், சூரி, விஜய் சேதுபதிய தாண்டி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே என்னுடைய வாழ்த்துக்கள வாகைட்டாய் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க் யூ.